கோவை திருப்பூர் எல்லையில் வெடிமருந்து ஆலையில் பயங்கர வெடி விபத்து. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட எல்லைப் பகுதியான சுல்தான்பேட்டை அருகே மல்லேகவுண்டம் பாளையத்தில் இயங்கி வரும் வெடிமருந்து ஆலையில் இன்று பிற்பகல் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்டை சேர்ந்த ராஜ் என்பவருக்கு சொந்தமான இந்த ஆலை இராணுவத்திற்கு தோட்டா தயாரிக்கும் வெடிமருந்து உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது. இன்று மதியம் 1 மணி அளவில் ஆலையில் மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீரென ஏற்பட்ட வெடிப்பு அந்த குடோனை முற்றிலுமாக தரைமட்டமாக்கியது. இந்த வெடிப்பின் சத்தம் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தை அடுத்து காமநாயக்கன் பாளையம் மற்றும் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை தொடங்கியுள்ளனர். தீயணைப்பு துறையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலைக்குள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையின் ஸ்டார்ட் தவிர வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அதிர்ஷ்டவசமாக விபத்து நடந்தபோது ஆலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். இருப்பினும் உயிரிழப்பு ஏற்பட்டதா, எவ்வளவு அளவு வெடிமருந்து வெடித்தது என்பது குறித்த விவரங்கள் காவல்துறை விசாரணைக்கு பிறகே தெரியவரும். இந்த வெடி விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆலையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. இது குறித்து சுல்தான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லிக்கிறார் மணியாடுறாங்க ஆள் இல்லாதனால. அப்போ இந்த சவுண்டு வந்து எனக்கு நான் காமராஜ் மரத்தில் இருக்கிற போது எனக்கு கேட்டுருங்க. எப்படி சவுண்டு எப்படி கேட்டுச்சுங்க? கம்மின்னு பயங்கரமாக அடிச்சு காக்கா குருவி எல்லாம் பூரா பறந்து போகுதில்ல. இன்னும் இப்போ வெடிக்குது. சரி, இந்த இதில் தான் வெடிச்சிருக்கு. அது வந்து நேர் மேக்கத்தை கேட்டதுனால ஒரு சமயம் இது புளிமரத்து புறத்து சைடு நிறைய இருக்கிறாங்கல்ல, அங்கே தானே தோட்டா கம்பெனி இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியாதுங்க. முதல்ல தெரிஞ்சு வச்சுருப்பேன். அப்போ நேராக மணியர் ஆஃபீஸ் போய் கேட்குற போது மணியர் வந்துட்டு ஃபோன் வந்தது, இதுக்கு நீ போய் ஸ்பாட்டுக்கு போயிட்டு சொல்கிறேனுங்க. ஏன்னா நம்ம திடீர்னு ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டால் ஆஃபீஸ் வந்து மல்லையகுண்டபுரத்துக்கு சேருது. ஸ்பைரானோடம் வந்து அங்கே வாரப்பட்டி கிராமம், அது கோயம்புத்தூர் மாவட்டம், இது திருப்பூர் மாவட்டம். அந்த இடத்துல போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தகவல் கொடுக்கணும் மணியர்னு சொல்லிவிட்டு மணியர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு நாங்கள் 12 கழிச்சு தகவல் கொடுக்கணும். ஐயா, இப்போ உள்ள எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? உள்ள யாருமே ஆளுகள் காணுங்க. மேனேஜர் இருந்தார், கூட 2 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் தெகுவோட்டில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல. வாரப்பட்டியிலேருந்து நம்ம சுல்தான்பேட்டிலேருந்து போலீஸு இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்திருந்தாங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணினால சரி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு. இப்போ என்ன நடந்திருக்குதுங்க? உள்ள வெடிச்சு தான் செவரி கிடக்குறது செஞ்சில் அது எல்லாம். பில்டிங் ஃபுல்லாகவே டிஸ்போஸ் ஆகிருக்குங்களா? பில்டிங் இல்லைங்க. அதனால ஒன்று வந்து பில்டிங் இருக்கிற மாதிரி எடுத்தேன்.